இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் வீடு வழங்கப்படும், அதற்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரூபாய் 3100 கோடி செலவில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டது. வீடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா 320 சதுர அடியில் சமையலறையுடன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 300 சதுர அடி பார்த்தீங்கன்னா ஆர்சிசி கூரையுடன், மீதமுள்ள 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத கூரையாக அமைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டின் சுவர்கள் பார்த்தீங்கன்னா செங்கல், இன்டர்லாக் பிரிக், ஏஏசி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மண் சுவராக இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 3,50,000 ரூபாய்க்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பயனாளிகளை யார் தேர்வு செய்வான்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தலைவர், வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு தான் தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுத்து மே 31ஆம் தேதி டிஎன்ஆர்டின்ற வெப்சைட்டில் தகுதியான லிஸ்ட் வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க. குடிசை வீடுகள் சர்வே விவரங்களை மே 31ஆம் தேதிக்குள் ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது பொதுமக்கள் பார்க்க முடியாது, அவங்க ஆஃபீஸர் லாகியில் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் கிராம ஊராட்சியில் போயிட்டு நீங்கள் தகுதியான நபர் என்ன, உங்களுடைய பேர் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் வறுமை கோட்டிற்கு கீழ் உங்களுடைய பேர் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா, அதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிப்ஸ் இன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் பாவர்ட்டி போர்ட்டல் சர்வீஸ் சொல்லிவிட்டு டிப்ஸின்னு ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் பாவர்ட்டி போர்ட்டல் சர்வீஸ் சொல்லிட்டு தான் வெப்சைட் ஷோ ஆகும். அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ரூரல் அர்பன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரூரல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய வில்லேஜ் ஹெபிடேஷன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ண பிறகு அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் யாரெல்லாம் வறுமை கோட்டிற்கு இருக்காங்களோ அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்ததாக டிப்ஸ் ஐடி, அடுத்த ஃபார்ம் நம்பர், அடுத்ததாக ஹவுஸ் ஹோல்டுடைய நேம், அவங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம், அவங்களோட ரேஷன் கார்டு நம்பர், அவங்களோட ரிலீஜன் ஹிந்துவா முஸ்லீமான்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களோட ஆக்குபேஷன் கூலியா அல்லது என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ், ஹவுஸ் ஹோல்டு லொக்கேஷன், அந்த மாதிரி வறுமை கோட்டிற்கு கீழ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். உங்களோட நேம் இல்லைனா நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணி அடுத்த பேஜில் இருக்கான்னு உங்களோட நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். வறுமை கோட்டிற்கு கீழ் உங்களோட பேர் இருந்தால் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு கான்கிரீட் வீடு இருக்கக்கூடாது, கூரை வீடு இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடு வழங்கப்படும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.